நான் ஒரு புக் இருக்கு, 30 வருஷத்துக்கு முன்னாடி பரஞ்சோதி மகான் புக். அது வேதாத்ரி மகர்ஷியோட குரு. அவர் வெட்டவெளி தியானம், வெட்டவெளி தான் 35 வருஷமா மாற வேலை. என்னைக்கு வெளின்னு தெரிஞ்சு போச்சோ அவ்வளவுதான், ஒண்ணு இல்லாம அவர் தண்டனை நம்மளுடைய குறிக்கோள். நான்ன்றதுல நமக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. நான் அகங்காரமான. ஆனா இங்கிலீஷ்ல இருக்க ஐயாம் இருக்குல்ல, அது இருத்தல். ஐயாம்ன்றது பைபிள்ல நிறைய இடத்துல இருக்குது. ஐயாம்ன்றது இருக்கிறேன். யூ ஆர் பீயிங் கான்சியஸ். எல்லாமே கான்சியஸ் பீயிங் தான். இந்த பிரபஞ்சமே கான்சியஸ் தான். லாய்ஸ் சொல்றான் ஒரு இடத்துல, the whole universe is conscious. The universe is not made up of atoms, it is made up of consciousness. இப்ப ரீசெண்டா பேசினிருக்கான். தான் அறிவா இருக்கிறன்னு மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற எந்த உயிரினங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கே தெரியாது, கடவுளுக்கும் தெரியாது. எல்லாருமே கான்சியஸ் ஆயிட்ட பிறகு விழிப்புணர்வு பட்டவங்க டிக்ளரேஷன் என்ன சொல்றான்னா, ஐ ஆம் காட்ன்றான், நான் தான் கடவுள்ன்றான், நானே சத்தியம்ன்றான், அகம் பிரம்மாஸ்மின்ட்டான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு கடவுளை மனிதன் தான் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்குது. கடவுள் மனித உருவில் இருக்குது. ஒரு பேட்டியில பார்த்தேன், வாட் யூ திங்க் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ்னா அவன் அழகா சொன்னான், ஹியூமன் பீயிங் இஸ் a piece of consciousness. அது இன்னொருத்த நேரத்து பார்த்தேன், வாட் இஸ் ஹியூமன் பீயிங்னா யூனிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ். தனித்துவம் வாய்ந்த ஒரு பிரதிபலிப்பு மனிதன். ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் வாய்ந்த பிரதிபலிப்பு தான். சார்லஸ் கோலஸ் ஆல் ஆர் ஈக்குவல் பீயிங்ஸ் தான். அழகான எக்ஸ்பிரஷன் அது, யூனிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ். அதாவது பிரபஞ்சம் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பிரதிபலிப்பை கொடுக்குது நம்ம கிட்ட. நீங்க பாருங்க, எல்லா உயிரினங்களும் தனித்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஆனா இவன் மட்டும் தான் காப்பி அடிக்கிறான். நான் சிவன் மாதிரியா இருக்கணும், நான் பார்வதி மாதிரியா இருக்கணும். நீ யூனிக் எக்ஸ்பிரஷன். அதுதான் நம்ம அயாம, அதுதான் நம்ம சொல்லின்னு வரோம். ஆயிரக்கணக்கான வீடியோஸ்ல தான் சொல்றேன், நீங்க உங்களை பாருங்க. அதோட குவாண்டம் பிசிக்ஸ் இஸ் த சைக்காலஜி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு லோகஸ் கேப்பர். அவர் எதுக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, நீங்க எப்படி புரிய வைக்கிறதுன்னு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய இது புரிய வைக்கிறதுக்கு நீங்க உள்ள 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 நோஞ்சி பார்த்துட்டே வரணும். பல்வேறு விதத்தை பார்க்க கூடாது, ஒரே மைய புள்ளி தான் வச்சு பார்க்கணும்.